வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நஸ்ரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தொடர் போதனையில் உங்களோடு கூட நாங்கள் இணைந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமே என்று சொல்லி கருதுகிறேன். கர்த்தர் இப்படிப்பட்ட சம்பாஷணைகளை, அதாவது விவிலியத்தின் அடிப்படையில் நாம் சம்பாஷித்து கொண்டிருக்கக்கூடிய, நாம் தியானித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான தொடர் போதனைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கடைசி காலங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் எவ்வளவு விதமான ஒரு பிரிவினைகள் கிறிஸ்துவத்திற்குள்ளே இருப்பதை நாம் பார்க்க நேர்ந்திடும். அதாவது கிறிஸ்தண்டம் என்று சொல்வார்கள். கிறிஸ்துவத்திற்குள்ளாராக எதற்காக இவ்வளவு பிரிவினைகள்? அந்த பிரிவினைக்கு காரணம் என்னவென்றால், வேதாகமத்திலிருந்து இவர்களுக்கு எது தேவையோ, எது பிரியமோ, எது இவர்களுடைய இருதயத்திற்கு ஏற்புடையதோ அவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு விதமான ஒரு உருவாக்கம், ரைட்டுங்களா? இட் கிரியேட்ஸ் அ ஃபார்ம். அந்த வடிவமைப்புக்குள், கட்டமைப்புக்குள் ஜனங்களை வழிநடத்துவது, அவர்கள் ஒரு கூட்டமாக மாறிவிடுவது. இப்படியே 40,000க்கு மேலான திருச்சபைகள் கிறிஸ்துவத்திற்குள்ளாராக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைமை, ஒரு ஒரு என்ன சொல்லுவதென்றால் ஒரு மிக துக்ககரமான ஒரு செயல்பாடு என்றுதான் நான் கருதுவேன். இப்படிதான் ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலையும் இருக்கும். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலர் நிறுவன திருச்சபைகளுக்கு அவர் சொன்ன ஒரே நற்செய்தி, இயேசுதான் தேவன், எல்லா முழங்கால்களும் முடங்கட்டும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும், இயேசுவே வழி, ஜீவனும் சத்தியமுமாயிருக்கிறார். இயேசு அன்று ரட்சிப்பில்லை உங்களுக்கு. அதனுடைய அடிப்படையில் வரக்கூடிய கோட்பாடுகள், நியமங்கள், எவ்வாறு நாம் ஆவி ஆத்மா சரீரத்தை பிரயோஜனம் செய்து நாம் அதிகமாய் பரிசுத்தத்தை நாடுவோம், நீதியின் காரியத்தை செய்வோம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்புடையவர்களா நம் சிந்தையும் நம் சொல் செயல்பாடுகள் எல்லாம் மாறுவதாக என்று சொல்லி பல நியமங்களும் கோட்பாடுகளும் பிறந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலிருந்து தான் இவைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவர் சொந்தமாக போதிப்பதல்ல, அவர் சொந்தமாக காரியங்களை உருவாக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகளின் அடிப்படையில தான் இவர் ஆவியில எப்படி நாம் ஜெனிப்பித்து நடப்பது, ஆவியில எப்படி நாம் உயிரோடு கூட எழுச்சி அடைவது, ஆவியில எப்படி நாம் தீர்மானங்களை எடுப்பது, ஆவியில எப்படி நாம் பகுத்தறிவது, ஞானத்தின் ஆவி, அறிவின் ஆவி என்றெல்லாம் சொல்லி இந்த உள்ளார்ந்த மனிதன், சோலிஷ் கைண்ட் ஆஃப் ப்ரீச்சிங். ஓல்ட் கவர்னன்ட் பார்ப்பீர்களானால் பழைய ஏற்பாடு அது முற்றிலும் மாம்சத்தை எப்படி நாம் அடக்கி ஆளுமை செய்வது, வெளிரங்கமான காரியம். ஆனால் அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையே நாம் கோட்டை விட்டு விடுவோம் என்றால், அதாவது எல்கேஜி பாஸ் பண்ணாமல் 12th ஸ்டாண்டர்டுக்கு போக முடியாது. நீங்கள் எல்கேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் என்று சொல்லியெல்லாம் நீங்கள் படிப்படியாக அதாவது படியேறி சென்றால் வழியே உங்களுக்கு யாரும் அங்கே சிவப்பு கம்பளம் விரித்து எல்கேஜி முடிச்சிட்டியா தம்பி, வா 12th ஸ்டாண்டர்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறவன் ஒரு ஹெட் மாஸ்டராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளோ பேருனோடு இருக்கீங்க? அதே போலதான் படிப்படியாக ஜனங்களை நடத்தி செல்லக்கூடிய ஒரு அருமையான புத்தகம் தான் ஓல்டு கவர்னன்ட் என்று சொல்வார்கள், பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடை நிராகரித்து போடவில்லை, பழைய ஏற்பாடை தள்ளி போட நான் வரவில்லை. மாறாக பழைய ஏற்பாடை நான் முற்றிலும் ஆமோதிக்கிறேன், ஆதரிக்கிறேன், அதை நான் பூர்த்தி செய்திருக்கிறேன், என் வாழ்க்கையில நிறைவேற்றியிருக்கிறேன் என்று மத்தேயு 5:17 இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அதுல இருந்த எல்லா நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகளும் ஏறத்தாழ பெரிய பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், ஐசையா, ஒபாதியா, மிக்கா, மலாக்கி, இவங்கெல்லாமே பூர்த்தி செய்துட்டாங்க. தாவீது ராஜாவும் ஒரு அளவுக்கு அதை பூர்த்தி செய்துட்டார். எழுதின மோசே பக்தனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது அதெல்லாம் பூர்த்தி செய்துட்டார். ஆனால் ஒரு கட்டளை மட்டும் எல்லாராலையும் பூர்த்தி செய்யவே முடியல, யாராலையும் பூர்த்தி செய்யவே முடியல, நிறைவேற்ற முடியல. அதுதான் இச்சிக்காதிருப்பாயாக.
அந்த இச்சிக்காது இருப்பாயாக அப்படி என்று சொல்வது பெண்களின் மேல் இச்சை கொள்வது மட்டுமல்ல. இச்சை என்றாலே அது பார்ப்பீர்களானால் ஒரு பெரிய ஒரு சூப்பர் செட், சூப்பர்லேட்டிவ் டென்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது அதற்கு கீழே நிறைய காரியங்கள், நீங்க இருக்கக்கூடிய ஒரு படர் தாமரை போல படர்ந்து வளரக்கூடிய செடிகள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, படர் கொடி செடிகள்லாம் ஒரு கயிறு கட்டி விட்டா அப்படியே சுத்தி போயிட்டே இருக்கும் மேல. அந்த மாதிரி இந்த இச்சை கீழே பார்ப்பீர்களானால் இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். எதுல செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்? எல்லாத்துலயும் தான். பொறாமை, நாவி, வஞ்சகம், புரணி பேசுவது, பிறரை வஞ்சிப்பது, அப்புறம் பிறரோடு கூட சண்டை போடுவது, விட்டு கொடுக்காத தன்மை, மன்னிக்க முடியாத தன்மை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சுய இச்சை அடக்கம் இல்லாததுனாலதான், ஒரு தாழ்மையின் ரூபம் எடுக்காததுனாலதான், ஒரு விதமான ஒரு பெருமை உங்களோட இருதயத்துல புகுந்து அது கிரியை செய்யுமானால் இப்படிதான் ஒரு இச்சை அடக்கம் இல்லாதவனுடைய குணாதிசயம் அமைந்துவிடும். அதற்கு பெயர் தான் லஸ்ட். லஸ்ட்னா என்னன்னு கேட்டா, நான் ரொம்ப பெருமையான மனுஷன், எனக்கெல்லாம் தெரியுமாக்கும். அது செக்ஸுக்கு மட்டும் ரிலேட்டடா இல்லை, உடல் உறவின் காரியத்தை மட்டுமல்ல. பக்கத்து வீட்டு சகோதரனுடைய பெண்டாட்டியை நான் நல்ல எண்ணத்தோட என்னால பார்க்க முடியல அப்படிங்கிறது கண்டிப்பாக அது இச்சை தான். இச்சையில நான் விழுந்து விட்டேன். பட் இட் இஸ் ஒன்லி ரிலேட்டட் டு தி செக்ஷுவல் மேட்டர்ஸ். பட் தட்ஸ் நாட் ஆல் அபவுட் செக்ஸ். அது லாஸ்ட். அது ஒன்று மட்டும் அல்ல இச்சை என்கிற காரியம். இச்சை என்கிற காரியம் என்னென்றால், எதை பார்த்தாலும் எனக்கே சொந்தம், இவரை விட நான் அதிகமாக வளர வேண்டும், அந்த வெறி இருக்கலாம். நீங்க அதிகமாக வளரணும், பவுலப்போஸ்தலரை காட்டிலும் நான் அதிகமாக உன்ன பரிசுத்தத்துல வளரணும், ஊழியம் செய்யணும், ஏன் பவுலப்போஸ்தலர் மாதிரி நான் அவரை விட அதிகமா அடி வாங்கணும், உயிரை போனாலும் பரவாயில்ல இறங்கி அந்த மாதிரி ஊழியம் பண்ண மாட்டான் நம்மால். அது அப்படின்னா என்ன? பெருமை. பவுலப்போஸ்தலர் பிரசித்தி பெற்ற மனிதன், ஆனால் அத்தனைக்கு அவர் அடி வாங்கினாரு. அதாவது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல எழுதி வச்சிருப்பார். அவருடைய சஃபரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது படிக்கிறப்ப. அவ்வளோ பெரிய தலை சிறந்த மனிதன், எல்லாவற்றிலும் பெரிய பணக்காரருங்க. 10,000 கோடி கிட்ட அவருக்கு சொத்து மட்டும் இருந்தது, இந்தியன் ருபீஸ். அதற்கு பின்பு கோல்டு மெடலிஸ்ட் கமாலியல் யூனிவர்சிட்டியில. ஒரு தலை சிறந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர், பரிசேயனுக்கு பரிசேயர், வேதத்திலிருந்து எல்லாம் கரைச்சு குடிச்சவர், வாழ்ந்தவர், இயேசு கிறிஸ்துவோட சம்பாஷணை பண்ணவர். இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய ஆசான். அவரே இயேசு கிறிஸ்துவே அவருக்கு சொல்லி கொடுத்து சில காரியங்கள் எல்லாம் அவர் வெளிப்படுத்தி எல்லாம் எழுதி வைத்தவர். புதிய ஏற்பாடுல பாதி புத்தகம் இவர் தான் எழுதினார். 40 ஆண்டுகள் ஊழியம் பண்ணின பெருமை உண்டு. யாருமே அந்த அளவுக்கு நீடிய காலத்திற்கு ஊழியம் செய்யல புதிய ஏற்பாடு. எல்லாம் சீக்கிரமாவே இறந்து போயிட்டாங்க, கொண்டுட்டாங்க, மார்டைர்ஸ். அதிக நேரம் ஊழியம் செய்தவர் பார்த்தீங்கன்னா, அதிக காலம் ஊழியம் செய்தவர் பார்த்தீங்கன்னா இவர் தான். இப்படியாக பார்ப்பீர்களானால் அவர் எத்தனையோ நல்ல காரியங்களை அவர் செய்து வந்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் சொல்லுகிறார், என்னிடம் ஒண்ணுமில்லை, எல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன், பாவிகளுக்கெல்லாம் பிரதான பாவி அடியேனே என்று சொல்லி எல்லாம் அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு டார்கெட் இருக்குன்னா சூப்பர், அதுல இச்சை கொள்ளலாம். அது இச்சை என்று சொல்ல முடியாது, அது ஒரு விதமான என்ன சொல்ற வைராக்கியம். நான் கர்த்தருக்காக இப்படியாக வைராக்கியத்தோடு கூட நான் ஊழியம் செய்வேன் என்பதற்கு அது பொருளாகும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? சோ ஆகையால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் யாவரும் இந்த இச்சை என்கிற காரியத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்துல நிரூபித்து காமித்தார். அவர் தபத்திலும் ஜபத்திலும் இச்சை அடக்கத்திலும் தலை சிறந்தவராக இருந்தார். அவருக்கு ஏதோ ஸ்பெஷலா பவர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, பரலோகத்தில் இருந்தெல்லாம் சொல்லி கட்டுக்கதை எல்லாம் அவுத்து விட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. பவர்ஸ் இருந்தது, ஆனா he acquired those powers, he received those powers through the sense of humility and living the life in godliness, possessing the godly character. ஆங்கிலத்துல ஒண்ணு ரொம்ப எளிதா வருது, தேவனை போல அவர் சாயல் உடையவராய். நாம் யாவரும் தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் அந்த சாயல் உடையவனாய் நான் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் இந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்து வந்ததனால்தான் பார்ப்பீர்களானால் அவர் பிசாசை எளிதாக தோக்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே அவருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே தான் இருக்கும். அவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஆக அதற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்பீர்களானால்,
இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தில் மட்டும் தெளிவாக இருந்தார். ஒரு முறை அவர் தோத்தால் முடிந்தது கதை. அவ்வளவுதான். மெஸ்ஸியா தோத்து விட்டார், முடிந்தது. அதனால மிகவும் ஜாக்கிரதையாக தன்னுடைய வாழ்க்கையை கையாண்டார். தன் வாழ்க்கைக்கு ஏதுவான காரியங்களை அவர் செய்து வந்தார். அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி பேசி வருகிறோம். அதனால்தான் அவரால் மிக ஜாக்கிரதையாக, அதனால்தான் விழித்திருந்து ஜெபிங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி எல்லாம் வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம ஏன் ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லை தெரியுங்களா? கிருபை தான் இருக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கே, வெளியேறப்பெற்ற ரத்தம் இருக்கே, அதெல்லாம் நம்ம மன்னிச்சிருவாரு. மாம்சமா பலவீனமானது, நமக்கு தேவையான வசனத்தை எடுத்து நம்மளா ஒரு பாதையை போட்டுக்கிட்டு ஒரு கோடு போட்டு ரோடு போட்டு போயிட்டே இருப்போம். அப்படியெல்லாம் அவர் ரோடெல்லாம் போடல, கோடும் போடல. ஒரு முறை தோத்தால் அவ்வளவுதான், அதி நிச்சயம் எனக்கு நரகம். அது இல்லாம இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா இந்த உலகமே மெஸ்ஸியாவை எதிர்பார்த்துட்டு இருந்தது. எல்லாமே என் மேலதான் இருக்கு. எவ்வளவு ஜாக்கிரதையா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் பார்த்தீங்களா? அதனால் தான் அவரால் மேற்கொண்டு முடிந்தது. ஆகையால் அதை எப்படி மேற்கொண்டார் என்றால் ஆவியிலே மேற்கொண்டார். ஆவிக்குரிய ஜீவியம் என்றால் என்ன? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுல பல மெத்தட், அதாவது பல நடைமுறைகள் உண்டு, பல விதமான என்ன சொல்றது, இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்றால் என்னன்னு கேட்டா, ஒரு எதிரி வருகிறான், அந்த எதிரியை வீழ்கடிக்க முதலாவது அவனுடைய பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து கொள்ளணும். அப்போ அவனுடைய பலவீனத்தை கொண்டு அவனை ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்ம அவனை வீழ்த்துறது தான் ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தோடு கூட போராடி ஜெயிப்பதற்கு பொருளாகும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அந்த மாதிரிதான் பிசாசோடைய தந்திர செயல்கள், அவனுடைய வீக்னஸஸ், இதெல்லாம் அறிந்த இயேசு கிறிஸ்து அருமையாக ஆவியை கொண்டு அவனை வீழ்த்தடித்தார். நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீங்களும் இப்படியாக வீழ்த்தடிக்க முடியும். என்னை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் சீஷத்துவத்திற்குள்ளாக பணி செய்கிறவர்கள், செயலாற்றுறவர்கள் அனைவரும் ஜெயத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள். என் நாமத்தினால ஒருபோதும் உங்களுக்கு தோல்வி இல்லை என்று சொல்லி எல்லாம் வேதத்துல பல வசனங்கள் உண்டு. ஆனால் ஏன் இந்த பிரிவினை? ஏனென்றால் எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொள்வேன், எனக்கு தேவையில்லாததை, என்னால கடைபிடிக்க முடியாததை, எனக்கு கஷ்டமா கடினமா இருப்பதை நான் விட்டுருவேன். ஏன்? கண்ணெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அப்படியே ஒரு அழகான பொண்ணு போச்சுன்னா அப்படி பார்க்க தான் செய்யும். ஒரு தடவை பார்த்தா பாவம் இல்லை, ரெண்டாவது தடவை பார்த்தா தானே பாவம். ஒரு தடவை நல்லா நான் பார்த்துக்கிறேன்னு, இது என்ன கேவலமான ஒரு புத்தி. அந்த மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் இயங்கிட்டு இருக்குங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து உங்களோட இஷ்டத்திற்கு நீங்கள் வாழாதபடி கர்த்தர் எதை நினைக்கிறார், கர்த்தர் எதுல பிரியம் கொள்ளுகிறார் என்று வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை மாறும். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் சில ஆண்டுகளாக பல காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். 8வது அதிகாரத்தில் முடிவு தருவாயில நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த 8வது அதிகாரம் என்றால் ரட்சிப்பை பற்றி நாம் பேசி கொண்டு வருகிறோம். இயேசுவின் நாமம் அன்றி, அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தம் அன்றி ரட்சிப்பு இல்லை. அதை குறித்து இன்றைக்கு ரத்தன சுருக்கமாக சில காரியங்களை சொல்லி நாம் 8வது அதிகாரத்தை நாம் நிறைவேற்றி விடுவோம். அதாவது ரட்சிப்பு 8வது அதிகாரத்துல இன்னொரு 3-4 வசனம் இருக்கு. ஆனா அது உடன்படிக்கை என்கிற காரியத்திற்கு அது அச்சாரமாய், அது ஒரு ஆரம்பமாய், தொடக்கமாய் அது மாறிவிடுகிறது. ஆனால் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் இந்த 8வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ரட்சிப்பு என்கிற காரியத்திலே நாம் பல வாரங்களாக நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். 1வது வசனத்திலிருந்து தியானம் செய்து வருகிறோம். ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு தான் நான் முதல் முறையாக இந்த அத்தியாயங்களை கேட்டு வருகிறேன். இது பார்ப்பில்லானால் 193வது அத்தியாயம் என்று நினைக்கிறேன். ஏறத்தாழ பார்ப்பில்லானால் 3 ஆண்டுகள் அல்ல, ஏறத்தாழ 3.5 to 4 ஆண்டுகளாக இதை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு தான் முதல் முறை கேட்பீர்கள் என்றால், ரத்தன சுருக்கமாக ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டிப்புகளை எல்லாம் படைத்தார். இந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் ஆதாமும் ஏவாளையும் அதிபதிகளாக நியமித்தார். எல்லா படைப்புகளுக்கு மேலும் அதிகாரம் தந்தார், ஆதிக்கம் தந்தார். ஆனால் இவர்களோ பாவத்தில் விழுந்து அந்த ஆதிக்கத்தை எல்லாம் பிசாசுடைய கையில சரணடையும்படி அவர்கள் செய்து விட்டார்கள். தாங்கள் செஞ்ச காரியத்தோட பின்விளைவு, அதாவது பாவத்தின் பின்விளைவு சுயரூபம் எடுக்க தொடங்கியது. மனிதர்கள் எல்லாம் கொலைபாதகர்களாகவும் காம விகாரத்துக்கு பின்பு விக்கிரக ஆராதனை என்று சொல்லி தன்னுடைய எவனுக்கு எதெல்லாம் தோன்றதோ அது அதன்படி வாழ தொடங்கி விட்டான். ஓரின சேர்க்கை என்று சொல்லி, செக்ஷுவல் லஸ்ட் என்று சொல்லி ஏகப்பட்ட காரியத்தில் அவர்கள் விழுந்து போனார்கள். பூமி எங்கிலும் பார்ப்பீர்களானால் சீர்கெட்டு போனது. தேவனாகிய கர்த்தர்
அவர் இந்த விசனப்பட்டார், அந்த மனிதனை இதற்காகவா நான் உருவாக்கினேன் என்று சொல்லி இதை அழித்து விடலாம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிற மாத்திரத்தில் நோவா தேவனுடைய கண்களில தயவு பெற்றார், கிருபை பெற்றார் என்றெல்லாம் பார்க்கிறோம். எதன் அடிப்படையில நோவா கிருபை பெற்றார் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னோடி. அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததுனால்தான். இல்ல, முடியவே முடியாது. அவருக்கு இச்சை தூண்டுவதற்கு அங்க சூழ்நிலைகள் சாத்தியமா இல்லாமலா இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனால் அவைகளை நிராகரித்தார். ஏனென்றால் என்னை காண்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கண்டு கொண்டிருக்கிறார். நான் அவருடைய மனதை காயப்படுத்துவது எப்படி? என்னுடைய முன்னோர்கள் ஆபேல், பரிசுத்தவான்கள் கூட்டம் இல்லைங்களா, சேத்து, ஏனோக்கு, இந்த மாதிரி தனக்கு முன்பே வந்த முற்பிதாக்கள், இந்த பரிசுத்த ரீதியில வந்த முற்பிதாக்களை அவர் நோக்கி பார்க்க தொடங்கினார். அதுல இருந்து அவர் பல காரியங்களை கற்றுக்கொண்டு, நானும் என்னுடைய முற்பிதா ஆதாமோடு கூட எப்படி தேவன் சம்பாஷித்தாரோ அதே போல என்னோடு கூட சம்பாஷிக்கும்படி நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுவேன், இப்படி உலகத்தோடு நான் இணைந்து பிணைந்து போவதில்லை என்று சொல்லி அவர் தீர்மானத்தின் நிமித்தமாக அவர் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றார். வேற பெருசா அவர் ஒன்றும் செய்யல, எனக்கு தெரிஞ்சு வேதாகமத்தில் இருக்கும்படி பெருசா அவர் ஒன்றும் செய்யல. ஆனால் இதை செய்வது எவ்வளவு கடினம் தெரியுமா? இன்றைக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் இப்படிப்பட்ட இச்சை அடக்கம் இல்லாத காரியங்கள், எல்லா விதமான காரியங்களும் இருக்கிறது. ஒரு போன்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே எல்லா பிசாசு செயல்களும் இருக்கிறது. நல்ல காரியங்களும் இருக்கு போன்ல, ஆனா உங்களுக்கு தோணுது இல்லையா இப்படியெல்லாம்? ஆனா நீங்க நிராகரிக்கும் அர்த்தத்தில் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நீங்கள் நிராகரிக்கிறீர்களோ இந்த இச்சைகளை, அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு அது பொருளாகும். நீங்களும் நோவாவை போல அவருடைய கண்களில் தயவும் கிருபையும் பெற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். நோவாவை கொண்டு பேழை என்கிற ஒரு புதிய ஒரு கான்செப்ட் பிறக்கிறது. அதன் மூலமாக ஜலப்பிரளயம் வருகிறது. ஜலப்பிரளயத்திலிருந்து அந்த பேழையின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதுல இருந்து ஒரு சந்ததி உருவாகும்படி தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகிறார். 8வது அதிகாரத்துல ரட்சிப்பு பிறக்கிறது. நீர் நிலையெல்லாம் வற்றி போய் பூமியெல்லாம் வனாந்திர பூமி போல மாறி அங்கே இருந்து நீ வெளியே வா என்று சொல்லி ஒரு விடுதலை பிறக்கிறது. நோவாக்கும் நோவாவோட கூட இருக்கக்கூடிய பறவை உயிரினங்கள் அனைத்திற்கும், அவருடைய குடும்பத்திற்கும் இந்த தலைவன் நோவாவுடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக, அவருடைய செயல்பாடு நிமித்தமாக, அவருடைய சிந்தை நிமித்தமாக, அவருடைய நீதியின் பாதையில நடக்கக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக விடுதலை அவருக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றி இருந்த அனைவருக்கும் விடுதலை பிறக்கிறது. இதை குறித்துதான் நாம் சென்ற அத்தியாயத்துல நாம் 17வது ஒரு நிமிடம் 17வது வசனம் தான், 17வது வசனத்துல நாம் இதை குறித்தெல்லாம் நாம் தியானம் செய்தோம். இந்த 17வது வசனத்தில் பார்ப்பீர்களானால், bring out with you every living thing of all flesh that is with you, birds and cattle and every creeping thing that creeps on the earth. எல்லா கால்நடைகள் எல்லாருமே பழுகி பருகுங்கள் என்று சொல்லி அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்த வசனத்தை மறுபடியுமாய் அவர் கூறக்கூடியதாவது, அதுவே ஒரு ரட்சிப்பின் அடையாளம், அதுவே ஒரு விடுதலையின் அடையாளம். ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் பேசிய வருடங்கள் போயிற்று. ஏனென்றால் அவர் பார்த்த இடத்துல எல்லாம் அவருடைய மனது துக்கப்படக்கூடிய செயல்பாடுகள், வசனப்படக்கூடிய செயல்பாடுகள் தான் அவர் கண்டிருக்கிறார். முதல் முறையாக ஆண்டவராகிய தேவனுடைய கண்களுக்கு நோவாவும் அவருடைய குடும்பமும் அவரோடு கூட இருக்கக்கூடிய உயிரினங்களும் அருமையாய் தெரிந்தது. அதனால் மனமார்ந்த ஆசீர்வாதத்தை அவர் அங்கே அருளுகிறார். அதன் நிமித்தமாக விடுதலை பிறந்தது, ரட்சிப்பு பிறந்தது, ஆசீர்வாதம் பிறந்தது. சிறையிருப்பின் வாழ்க்கை முற்றிலும் உடைந்து போனது. சங்கிலிகள் எல்லாம், கட்டுகள் எல்லாம் நொறுக்கப்பட்டன, அவிழ்க்கப்பட்டன. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க பிரியமான சகோதர சகோதரிகளை? உங்க வாழ்க்கையில் கூட பல ஆண்டுகளாக பல காரியங்களை உங்களால் வெளியில வர முடியாத ஒரு சிறை பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சங்கிலிகளால் யாரோ உங்களை கட்டி வைத்திருப்பதை போல ஒரு ஃபீலிங் மட்டும் இல்லை, அதுதான் நடைமுறை கூட. ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், உன்ன ரட்சிப்பு என்கிற காரியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அவைகளை எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது, அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாலும் அதனுடைய பிரதிபலனை எப்படி நான் சுவைப்பது, எப்படி நான் அந்த பிரதிபலனை பெற்றுக்கொள்வது, how could I experience the result of the deliverance? Result matters இல்லைங்களா? 2 அணி ஆடுறாங்க கிரிக்கெட்டு, 2 பேரும் வச்சு விளாசுறான், ரிசல்ட் மேட்டர்ஸ். ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும், ஒருத்தன் தோத்து தான் போவான்.
அப்படி என்றால் என் வாழ்க்கையில நான் நன்றாக தான் விளையாண்டு கொண்டிருக்கிறேன், நன்றாக தான் காரியத்தை செய்கிறேன், ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல. ஐம் unable to convert my numbers. சச்சின் டெண்டுல்கர் கூட வினோத் காம்ப்ளி அப்படின்னு சொல்லி இன்னொரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தார். ரெண்டு பேரும் தான் ஸ்கூல்ல வந்து பெரிய பேட்ஸ்மேனுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பல ரெக்கார்டெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் இந்தியா கிரிக்கெட் டீமுக்கு வந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் கிளிக் ஆகி நல்ல மேல வர்றாரு, இன்னொருத்தர் வந்து இருக்கிற இடமே தெரியாம போகுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? டெடிகேஷன். கவனமாக சில காரியங்களை செய்வது, கையாளுவது. இன்னொரு கட்டத்துல பார்ப்பீங்கன்னா வினோத் காம்ப்ளி ரொம்ப டேலண்டடான பிளேயர் இவரை விட, ஆனால் அவரால் கிளிக் பண்ண முடியல. ஏன்னா he was unable to convert the numbers. இன்றைக்கு கிறிஸ்தவர்களோட நிலைமையும் அதுதான். ஏதோ ஒரு ஒரு சில தூரத்திற்கு அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல. ஆனால் ஒரு கட்டத்திற்கு பின்பே அவர்களால அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தையோட பிரதிபலனை அவர்களால சுவைக்க முடியல, உணர முடியல. அதை அவர்களால பிரயோஜனப்படுத்தி சில சிறையிருப்பின் காரியங்களிலிருந்து விடுதலை பெற முடியல. அதற்கு மூல காரணம் என்னன்னு கேட்டா, தேவனோட இணைந்து நாம் நடக்கக்கூடாதபடி சில எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். அவைகளே தடைகளாய் மாறிவிடுகிறது. இங்க அதை குறித்து தான் நாம் இந்த 8வது அதிகாரம் முழுவதும் நோவாவை குறித்து நாம் பார்க்கிறப்போ, அவர் மிக மிக அழகாக பொறுமையை கையாண்டார், சாந்த குணம் உடையவராய் இருந்தார், தேவனுக்கு காத்திருந்தார். நாம் குறிப்பாக 15வது வசனத்துல பார்ப்பீர்களானால், then God spoke to Noah saying, அப்படி என்கிற இந்த வசனத்துல நாம் சில காரியத்தை எல்லாம் நாம் தியானித்தோம் அல்லவா? என்ன தியானித்தோம்? ஏறத்தாழ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற ஆண்டவர் 1.5 வருஷம் கழிச்சு பேசுறாருங்க. அதுக்கு நடுவுல சம்பவம்னா சாதாரண சம்பவமா நடந்திருக்கு. உலகமே அழிஞ்சு போச்சுங்க. 11 மாசம் அவர் வந்து ஏறத்தாழ 1 வருஷம் பேழையிலே சுத்திட்டு இருக்காரு. அப்பெல்லாம் பேசாத தெய்வம் திடீர்னு பேசுறாரு. அப்ப அத்தனை நாட்கள் பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி, ஏன் தெய்வம் தான். அவர் நேற்றுக்கு இன்றைக்கு என்றைக்கும் மாறாத தெய்வம் தான். அன்பின் தெய்வம், கிருபையின் தெய்வம், இரக்கத்தின் தெய்வம். ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை, ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை. நான் கீழாகாமல் மேலாக இருக்கும்படி என் தெய்வம் என்னை எப்பொழுதும் உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். என்னை ஏந்தி தாங்குவார். அவர் என்னை மறந்து போவதில்லை. தாய் மறந்தாலும், தந்தை வெறுத்தாலும், உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு பிரிந்து போனாலும் என்னை ஒருபோதும் அவர் மறந்து போவதில்லை. என் நினைவாகவே இருக்கிறார். கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன், தூங்காமலும் உறங்காமலும் இருந்து என்னை பாதுகாக்கிற தேவனை சொல்லி இந்த வசனத்துல எல்லாம் ஒரு வசனம் கூட அவருக்கு தெரியாது நோவா. நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஆவியானவர் இதெல்லாம் நோவாக்கு வெளிப்படுத்தி இருப்பார். நீங்க நினைக்கிறீங்களா நோவா ஜெபிக்காம இருந்திருப்பாருன்னு? கண்டிப்பா ஜெபிச்சிருப்பார். இருதயத்துல தியானம் பண்ணி கொண்டிருப்பார். தேவன் எங்கே மறைந்து போயிட்டார்? அப்படியே இல்ல. தேவனே என்ன நீங்க காண்கிற தேவன். நீங்க காண்கிற தேவனா இருப்பதனால்தான் இன்னும் நான் மறந்துட்டே இருக்கேன். எவ்வளவு பேர் இதை உணர்றீங்க? பிரச்சனைகள் மத்தியில நீங்க வாயில எதை அறிக்கை செய்கிறீர்கள்? வாயில மட்டும் இல்லைங்க, வாயில நல்லா பேசுவாங்க, நல்லா தேன் ஒழுகுற மாதிரி. ஆனா இருதயத்துல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஃபீலிங், சிங்கே இருக்காது. நான் அந்த சூழ்நிலைகளுக்குள்ள பல முறை கடந்து சென்றிருக்கேன். இப்போ சமீபத்துல கூட கடந்து சென்றேன். ஆண்டவர் என்னை சிச்சித்தார் அதற்காக. நீ வாயில ஒண்ணு சொல்ற, இருதயத்துல வேற மாதிரி இருக்கும் ஃபீலிங். துக்கங்கிறது ஒரு ஃபீலிங், அதை ஆண்டவர் ஒத்துக்கிறார். எல்லாத்துக்கும் துக்கம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த துக்கத்தின் மத்தியில ஆண்டவரை எவ்வளவாக நீங்கள் நம்புகிறீர்கள், விசுவசிக்கிறீர்கள், சார்ந்து இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட தெய்வம் என்னை கைவிடுவது இல்லை. எனக்கு துக்கம் இருக்கு, என் சூழ்நிலை வந்து துக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான். உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, உங்க உடல்ல வியாதி வந்துருச்சு, உங்களுக்கு பிரியமான ஒருத்தர் விபத்துல மாட்டி அங்க சில காரியங்கள்லாம் ஏறுக்கு மாறாக நடந்து விட்டது. ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கிறது? எங்கே போனது இந்த தெய்வம் என்று சொல்லி பல கேள்விகள் வரக்கூடும். துக்கத்திலையும் மன அழுத்தத்திலையும் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆனால் அவைகள் மத்தியில நீங்கள் எப்படியாக இந்த விசுவாசம், பொறுமை, நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தேவனை சார்ந்து நடக்கக்கூடிய அந்த விதமான பதங்களை எல்லாம் நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், அதாவது யுவர் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், நீங்க எவ்வளவு பலசாலியா இருக்கிறீங்கன்றதுக்கு அந்த சோதனையின் காலத்துல எல்லாரையும் ஆண்டவராகிய தேவன் நடத்ததான் செய்கிறார். ஏன்? அது உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட டெஸ்ட். அப்பதான் ஆண்டவருக்கே தெரியும் நீ வந்து எப்படி இருக்கிற, இன்னும் அவரை நம்பி இருக்கிறியா இல்லையான்னு.
ஆனா அது சிறுகிய காலத்துக்கு மட்டும்தான் அந்த டெஸ்ட். வாழ்க்கை ஃபுல்லா டெஸ்டே இருந்துட்டு இருக்காது. அப்படின்னா அவங்க பேர் என்னன்னா சேடிஸ்ட். அதாவது ஆங்கிலத்துல சேடிஸ்ட். துன்புறுத்தி அதுல சந்தோஷம் காண்பது. சின்ன பசங்க கையில இருந்து எறும்பு, சின்ன சின்ன பூச்சி கீச்சி எல்லாம் மாட்டுச்சுன்னு வைங்களேன், அது போட்டு ஒரு வழி ஆக்கி விடுவானுங்க. வெட்டுக்கிளிய அப்புறம் ஓனா நல்லா பாத்தீங்கன்னா கட்டி வச்சு அடுக்கிறது. அப்புறம் இந்த மாதிரிலாம் கொடூரமா சில காரியங்கள் அவனுக்கு கொடூரம்னே தெரியாது, விளையாட்டா பண்ணுவானுங்க அதை. சாட்டிஸ்டிக் தாட். அப்படி கிடையாது நம்ம தேவன். சில பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, டிக்டேட்டர்ஷிப் ரெஜிம்ல இருப்பாங்க பாத்தீங்களா, யாரு ஹிட்லர் மாதிரி, முசோலினி. இந்தியாலையும் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் வருஷமா அவரும் அதுதான் பண்ணிட்டு இருக்காருங்க. ஹிட்லருக்கும் முசோலினிக்கு என்ன நிலைமை வந்துச்சோ அதுதான் எல்லாத்துக்கும் வரும். வன்முறையின் செயல்பாடுல அவர்கள் அதிகமாக தங்களை வற்புறுத்தி கொள்வார்கள். அதாவது டிக்டேட்டர்ஷிப் என்றால் சர்வாதிகாரி என்று சொல்வார்கள் இல்லைங்களா. சர்வாதிகாரம் பார்ப்பீங்களா, வன்முறை தான் வன்முறை தான் அவர்கள் ஆயுதமாக எடுத்து இப்படியாக ஆளுமை பீடத்தில் அமர்ந்திருப்பார்கள். அந்த மாதிரி ஆள் கிடையாது நம்ம ஆண்டவர். அவர் கையில எல்லா வல்லமே இருக்கு. அவர் நினைச்சா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணி தொலைச்சே போட்டலாம். ஆனா அவர் இரக்க சுவாபம் படைத்தவர். அந்த இரக்க சுவாபம் படைத்தவர் ஏன் இப்படிப்பட்ட சிறைச்சாலை அனுபவங்களுக்குள்ள என்னை நடத்தி செல்கிறார்? நீங்க யாருன்னு அவர் தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க, ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ணதுனால உடனே தூக்கி ஆஃபர் லெட்டர், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில கொடுத்துட்றாங்களா? கிடையாது. இல்ல, அது சீனியர் லெவல்ல இருந்தீங்கன்னா, நானெல்லாம் 27 வருஷம் பணியாற்றி இருக்கேன் ஐடில. எனக்கெல்லாம் வெளியில வேலை வரணும்னா பியூனு கூட இன்டர்வியூ பண்ணுவான் போல இருக்கு. அந்த மாதிரி 10 ரவுண்டு, 20 ரவுண்டு, 15 ரவுண்டு, 8 ரவுண்டுன்னு உருவி எடுத்துருவானுங்க. அதெல்லாம் அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுப்பான். அதுக்கப்புறம் வேலையில போய் நீங்க பர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். ஏங்க, ஒரு உலகத்துல நீங்க வேலை செய்யற சில நாட்களுக்கு வேலை செய்யக்கூடிய இந்த நிறுவனங்களே இவ்வளவாக இவர்கள் உங்களை பரிசோதித்து பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, யாருன்னு தெரியாமலாம் வேலை கொடுக்க மாட்டாங்கங்க. அது அவங்களுக்கு பிரச்சனையாயிடும். லட்சக்கணக்கில் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து எடுக்கிறான்னா சும்மா எடுப்பானா? அப்போ தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவரோடு கூட நீங்க இணைந்து பணியாற்றும் போது நீங்க யார் என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவங்களோட இருதயத்துல என்ன விதமான எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது? இவன் தக்கவனா, இவன் என்னை சார்ந்துதான் இருக்கிறானா, உண்மையாலுமே என்னை நேசிக்கிறானா அப்படின்னு சொல்லி சோதித்து பார்ப்பார். சோதனை அனுமதிப்பார் ஆண்டவர். சோதிப்பது சோதனை, அதாவது he will not tempt us but he will test us. டெம்டேஷனுக்கும் டெஸ்டிங்க்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. சின்ன ஒரு சாக்லேட்டை ஒரு பாப்பா கிட்ட காமிச்சு தனியா அந்த கடத்திட்டு போய் காதுல கையில கம்மல்லாம் கழட்டி விட்டுட்டு ஓடிடுற காலம் அந்த காலம். இன்னைக்கு கம்மல் இதெல்லாம் கழட்டி இந்த குழந்தைய ரெட் லைட் ஏரியாவுக்கு வித்துடுறாங்க. பெண் பிள்ளைகளா இருந்தா கொடூரமான காலம். குழந்தைங்களை மட்டும் தனியா விட்டுறாதீங்க, ரைட்? அது டெம்டேஷன். டெஸ்டிங் என்ன தெரியுங்களா? குழந்தை அப்படியே விளையாண்டு இருக்கும், அப்பா போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவார். ஒளிஞ்சிட்டு கண்ணெல்லாம் குழந்தை மேலதான் இருக்கும். அது தேடுதா அப்படின்னு திடீர்னு அது பார்த்துட்டு அப்பா அப்பான்னு வீழ்னு அழுக ஆரம்பிச்சிடும். அப்போ உடனே ஓடி வந்து இங்கேதான்டா இருக்கிறேன், ஏன்டா அழுகுற அப்படின்னு. எவ்வளவா இந்த குழந்தை தன்னை நேசிக்குது, தேடுகிறது. அப்போ அது ஒரு கெட்ட குழந்தையா இருந்தா என்ன பண்ணும்? இதுதான் சான்ஸ், அப்பா மறைஞ்சு போயிட்டாரு, வேற அப்பாவை நம்ம பிடிச்சிடலான்னு பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துரும். எவ்வளவு பேர் என்ன இருக்கீங்க, பிசாசோட கை கோர்த்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலைன்னு ஜோலின்னு இறங்கிட்டீங்கன்னா உங்களை போய் ஏன் கர்த்தர் தேடி வராரு? அவரோட நற்பணிகளுக்கும் கீர்த்திகளுக்கும் உங்களை ஏன் பாத்திரமாக அவர் பிரயோஜனப்படுத்த போகிறார்? அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் நோவா என்ன சொல்றது இசைந்து கொண்டிருந்தார். ஆனால் நோவா மறுபடியுமாக தன்னுடைய உதார்த்தவமான சிந்தனை நிமித்தமாக, விசுவாசத்து நிமித்தமாக, தேவனுக்கு நான் ஒரு நல்ல பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கே காமித்தார். அதுதான் ரட்சிப்புக்கு முதல் படி, முதல் குவாலிஃபிகேஷனே ரட்சிப்புக்கு பார்ப்பீர்களானால் தேவனை எவ்வளவாக நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். இங்க சற்று சில வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் பார்த்தால்தான் இதெல்லாம் நமக்கு சரியாக விளங்கும். பார்ப்போமா? சில வசனங்கள் எல்லாம் பார்ப்பீர்களானால் 1 யோவான் 4:4, the one who is in you is greater than the one who is in the world. இதெல்லாம் விசுவாசத்தை
கட்டி எழுப்பக்கூடிய வசனம் மட்டும் அல்ல, நாம் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரிய இரட்சகரா இருக்கிறார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதற்காக எழுதி வைத்திருக்கிறது என்றால், நாம் இவைகளை வாசிக்கிறப்போ தேவன் யார், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார் அல்லவா? அப்போ நாம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வசனங்களில் நாம் ஈடுபட்டு இருக்கிறப்போ நம்மளோட நாம் யாவரும் நம் இருதயத்துல இப்படிப்பட்ட ஒரு விதமான தீர்மானத்திற்குள்ளாக வரும்படிதானே இந்த வசனம் எல்லாம் நாம் தியானிக்கணும். ஏனென்றால் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டிலும், சிறைச்சாலை அனுபவங்களை காட்டிலும், தோல்வியின் செயல்பாடுகளை காட்டிலும் நமக்குள் வாசம் செய்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அதுதான் அதற்கு பொருள். அந்த வசனத்திலிருந்து ஆரம்பிச்சுட்டு கடைசி 2 வசனத்தை படிச்சு நாம் நிறைவேற்றி விடலாம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? சோ இதையெல்லாம் நாம் மனதில் வைத்தால்தான் இந்த விதமான ஒரு என்ன சொல்றது, சங்கீதம் 34 அதிகாரம் 17 வசனத்தில் கூட, when the righteous cry for help, the Lord hears and delivers them out of all their troubles. இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் ஞாபகத்திற்கு வராமலா இருந்திருக்கும், வரும். ஆனால் உடனடியாக அந்த வசனத்தை எது முறியடித்து விடுகிறதாம்? நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி. ஆமா, இந்த வசனத்தை பேசினா சூழ்நிலை மாறிடுவா போது, எனக்கு ஏன் வேலை தரப்போறான், வேலை கிடைக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சும்மா கண்ணை மூடிட்டு நம்ம ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எல்லா சூழ்நிலைகள் இருந்தும் கர்த்தர் எனக்கு விடுதலை தர போதுமானவரா இருக்கிறார். இதெல்லாம் சொல்றப்ப என்னன்னா, பைத்தியக்கார மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க. ஏன்னா உலகமும் அப்படிதான் உங்களை பார்க்கும். அதே போல மிக்கா புத்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அது மிக தெளிவாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு வசனம் என்னவென்றால், therefore I will look to the Lord, நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். I will wait for the God of my salvation, என்னை ரட்சிக்கக்கூடிய தேவன், என்னை விடுதலையின் பாதையில நடத்தக்கூடிய தேவனுக்கு நான் காத்திருப்பேன். My God will hear me. என்னை ஆண்டவர் எப்பொழுதும் என்னுடைய என்ன சொல்ற குரலுக்கு எப்பொழுதும் செவி சாய்க்கிற தேவனா இருக்கிறார். இந்த செவி சாய்க்கிற தேவனுடைய செவிகள் கனமாய் போவதல்ல என்பதற்கு ஐசியா 59 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி என்றால் என்ன? சொல்லிக்கிட்டே இருந்தா அவருக்கும் சலிச்சு போயிடும் அப்படின்னு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுறாங்க, ஜெபிக்கிறத நிறுத்தி விடுறாங்க. இல்ல, விடாப்புடியா ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது எனக்கு நீங்க செய்துதான் தரணும், எனக்கு வேற யாருமே கிடையாது உலகத்துல, எதற்காக நாங்க உங்களை தேடி வரோம்? நீரன்றி எனக்கு விடுதலை இல்லை, நீரன்றி எனக்கு ரட்சிப்பு இல்லை, நீரன்றி எனக்கு தப்பி செல்வதற்கு வழி இல்லை, என் கோட்டையும் அருணுமா இருக்கிற தேவன் நீர். சங்கீதம் 46 அதிகாரம் 10வது வசனமும், சங்கீதம் 16 அதிகாரம் 8வது வசனமும், சங்கீதம் 62 அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசித்து பார்ப்பீர்களானால், உங்கள் கால்கள் இடராதபடி, உங்கள் கால்கள் உங்களை அசைக்க முடியாதபடி ஆண்டவராகிய தேவன் உங்களை பாதுகாக்கிறார். அவர் கோட்டை மரணமாய் இருந்து பாதுகாக்கிறார். கோட்டை அரணெல்லாம் தெரியும் இல்லைங்களா? ரெஃப்யூஜ் அண்ட் ஃபோர்ட்ரஸ் அப்படின்னா இந்த கோட்டை சவரும்பாங்க. அதுக்கு மேல வந்து வாட்ச் டவர் கட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒருத்தன், எதிரி வரானா டெலிஸ்கோப்ல 24/7. அவன் மட்டும் கண்ணசந்து தூங்கிட்டா முடிஞ்சது கதை. அதே மாதிரி 4 பக்கமும் வாட்ச் டவர். ஒருத்தன் தூங்கினா கூட இன்னொருத்தன் வந்து அதாவது கிழக்குல இருந்து பார்ப்பான், மேற்கு பகுதியில இருந்து இன்னொருத்தன் பார்த்துட்டே இருப்பான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிளேசியர்ஸ் என்று சொல்லி இருக்குது, இமாலயா அதாவது மலைப்பகுதியில், அதாவது 10,000 அடி அபவ் சீ லெவலுக்கு மேலே அந்த குளிர் பனியில் நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்க பாருங்க, ஆர்மி சோல்ஜர்ஸ். அவங்க அங்கிருந்து எல்லை, அது பாகிஸ்தான் எல்லை, அங்கிருந்து அவர்கள் பாதுகாத்து கொண்டே இருப்பாங்களாம். அந்த எல்லை பணியில இருக்கிறவங்க எல்லாம் அதுல போய் உயிர் தப்பி வரவங்களே பெருசு. அந்த குளிர்ல ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போயிடும். அங்க போய் போர்ல செத்தவங்களே கிடையாது. அந்த இடத்துல வந்து எதிரி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அந்த குளிர் பனியில நடுங்கி செத்தவங்க தான் அதிகங்க. ரொம்ப பரிதாபமான நிலைமை. அப்படியெல்லாம் உயிரை கொடுத்து நம்ம தேசத்தை காக்குறாங்க இந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். போர் வீரர்கள், இந்த போர் மரணம், வீர மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் நினைச்சா எனக்கு அப்படியெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடும். அவங்க குடும்பத்துக்கு யார் இருக்கா? அப்படியெல்லாம் நம்ம தேசத்தை காக்குறாங்க. சரி, டாபிக் எங்கேயோ மாறி போகுது. எப்படியெல்லாம் அந்த தேசத்தை காக்கக்கூடிய போர் வீரர்களை போல இருக்கிறார்களோ அப்படிதான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் காக்கிறவரா இருக்கிறார்.
பட்டணத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த கோட்டை சுவர் மேல இருந்து எப்படி ஒரு மாவீரன், ஒரு போர் வீரன் இப்படியாக இரவும் பகலும் பாதுகாக்கும்படி அவன் கண்ணை அசைக்காம பாக்குறானா, எதிரி வரானா இல்லையான்னு, தேவன் அப்படிதான் என்னை உங்களை பார்த்து கொள்ளுகிறாராம். அதனால்தான் அவரை நாம் ரட்சிப்பின் தேவன், என்னை ரட்சிக்கக்கூடிய தேவன், என் நினைவாக இருக்கிறவர் என்றெல்லாம் சொல்லி, நல்ல காலத்துல சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் தான் நல்லா போயிட்டு இருக்குன்னு. கெட்ட காலம், கஷ்ட காலம், உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு எதிராகவே திரும்பி நிற்கும் பாருங்க, அந்த நேரத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறதா என்று சொல்லி ஆண்டவர் என்னையும் உங்களையும் பரிசோதித்து பார்க்கிறாராம், பரிசோதித்து பார்க்கிறாராம். இப்படி உயிரை கொடுத்த அந்த போர் வீரனுக்கு, உயிரை கொடுத்து பார்க்கக்கூடிய அந்த போர் வீரனுக்கு ஒரு மெடல் கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவர் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் அவர் வேலையை கரெக்டா செய்வார். ஏன் தெரியுங்களா? இந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த பணிக்கே வந்திருக்கேன். அப்ப எனக்கு அவங்க மெடல் கொடுக்கணும்னு நான் ஒன்றும் வேலை செய்யல. என் தேசத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்று, பேட்ரியாட்டிசம் என்று சொல்வார்கள். அதே போல தேவனாகிய கர்த்தர் என் மேலையும் உங்க மேலையும் பற்று வைத்திருக்கிறாருங்க. அவரை மீறி ஏதாவது வந்துருமா? வருவதை போல இருக்கும். புலி வருது, புலி வந்துருச்சு, ஆனா உங்க வீட்டுக்குள்ள வரல. ஏன்? உங்க வீட்டை சுத்தியும் எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் வச்சிருக்கீங்க, தொட்டுச்சுன்னா புலி செத்து போயிடும். அக்கினி வளையம் அடைத்து வைத்திருக்கிறார். 3 அக்கினி வளையம். யோபு 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை வாசித்து பார்த்துக்கோங்க. அப்புறமா 1, உங்களுடைய உடைமைகளை சுத்தி ஒரு அக்கினி வளையம், இன்னொன்று உங்களுடைய குடும்பத்தை சுத்தி ஒரு அக்கினி வளையம், இன்னொன்று உங்களை சுத்தி அக்கினி வளையம், உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை. இந்த 3 வளையத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் பிசாசை தாண்டியே வந்துட முடியாது. ஆனா அந்த வளையத்திற்குள்ள இருந்து வரக்கூடிய பிசாசை உங்களால என்னாலையும் பார்க்க முடியும், வரக்கூடிய எதிர்ப்பை பார்க்க முடியும், வரக்கூடிய தோல்விகள் பார்க்க முடியும். சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு வளையத்தை மட்டும் அப்படி லைட்டா நீக்கி விடுவார். உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு யாராவது ஒரு தீங்கு நடக்கலாம். உடனடியாக நம்ம ஒரு கன்க்ளூஷன், அதாவது ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. இப்படியாக முடிந்ததெல்லாம் என்று சொல்லி இல்லை. எல்லாம் நல்லா போய் கொண்டிருந்ததுனால தானே யோபு பக்தன் உங்களை துதிக்கிறான். நீங்க ஏதாவது தீங்கு அனுபவிச்சு அதுலதான் வாக்குவாதமே தொடங்குது, பிசாசுக்கும் தேவனுக்கும். அப்ப கூட ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு என்னை மறுதலிக்க மாட்டான். எனக்கு தெரியும் அவனை பத்தி. பிசாசு இப்படிதான், இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உங்க வாயிலிருந்து என்ன வரும்? எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றவில்லையா? அத்தனை முறை காப்பாற்றின தேவன் இந்த முறையும் காப்பாற்ற போதுமானவராய் இருக்கிறார். இதுதான் அந்த ரட்சிப்பிற்கு முதல் படி. நம்பிக்கை, விசுவாசம், தேவனை பற்றி கொள்வது. இதெல்லாம் இருந்ததுனாலதான் அங்கே நோவாவும் தன்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. சங்கீதம் 107ஆவது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்ப்பீர்களானால், then they cried to the Lord in their trouble and he delivered them from their distress. சங்கீதம் 50ஆவது அதிகாரம் 15வது வசனம், சங்கீதம் 91ஆவது அதிகாரம் 15, 16 வசனம். இவைகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் எல்லாம் அதே பதத்தில் தான் வருகிறது. யாக்கோபு, புதிய ஏற்பாடுல யாக்கோபு 5ஆவது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, therefore confess your sins to one another and pray for one another that you may be healed. The prayer of a righteous person has great power as it is working. சில நேரங்களில் நாம் ஒருவர் மன்னிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அதன் நிமித்தமாக உங்களுக்கு விடுதலை பிறக்கும்படி, உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள். நாம் யாவரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிட முடியாது இல்லையா? பலவீனத்தின் நிமித்தமாக தான் நாம் விழுந்து போகிறோம். பிரச்சனைகள் எதனால் வருகிறது? பிரச்சனைகளை எதனால் அனுமதிக்கிறார்? ஆண்டவராகிய தேவன் என்னையும் உங்களையும் சிட்சிக்கும்படி, திருத்தும்படி சில காரியங்களை அனுமதிக்கிறார். அதன் நிமித்தமாக தான் நமக்கு சோதனை வருகிறது. அதிலே இருந்து விடுதலை பெறுவதற்கு முதலாவது உள்ளார்ந்த மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டும், பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். எவ்வளவு உதாரணங்கள் என்னால் கொடுத்து கொண்டே போக முடியும். கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 1வது வசனம், for freedom Christ has set us free, stand firm therefore and do not submit again to a yoke of slavery. நாம் விட்டு ஒழிந்த சில பழக்க வழக்கங்களுக்குள் நாம் மறுபடியும் சென்று விடுகிறோம். ஆண்டவர் அதனால் மிகவும் மிகவும் விசனப்படுகிறார், துக்கப்படுகிறார். அவரை பிரியப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளிலே இன்றைக்கும் நாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் மிகவும் கண்ணோக்கி பார்க்கிறார். அதை குறித்து மிகவும் அக்கறையாக இருக்கிறார். நீங்கள் அப்படியாக நடப்பீர்களா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார்.
ஆனால் மாம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பலவீனம் நம்மளை பின்னாடி இழுத்துருங்க. நீங்க எவ்வளவுதான் வந்து தாவீதை விட ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனை நீங்க பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனுஷனே 2 தடவை பாவம் செஞ்சிட்டார். அவருக்கு அதே பெரிய ட்ராக் ரெக்கார்ட். ஆனா அதே தானியல் எடுத்துக்கோங்க, நம்ம யோசேப் எடுத்துக்கோங்க, பழைய ஏற்பாடுலாம், சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ எடுத்துக்கோங்க, எப்படிதான் அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு தெரியலங்க. அதே மாதிரி தீர்க்கதரிசிகள் மலாக்கி, ஒபாதியா, ஜக்காரியா, மிக்கா, ஐசையா, எசேக்கியல், ஜெரமியான்னு சொல்லி இவங்கெல்லாம் எப்படிதான் அப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியலங்க. பரிசுத்த எலைஜா, எலியாவும் எலைசாவும் எடுப்பீர்கள். ஆனால் இவர்கள் எல்லாமே ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இச்சை தூண்டக்கூடிய அனுபவம் இல்லாம இருக்கும். ஒரு விதவையோட வீட்டுல தான் தங்கியிருக்கிறார். சாரிபாத் விதவை வீட்டுல தான் தங்கியிருக்கிறார் இல்லையா? ஆனா அவருக்கு எந்த இச்சை என்ன வரலையே. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு காரணம் தான். திருப்பி திருப்பி அதே தான் சொல்றார். தேவன் என்னை கண்ணோக்கி பார்க்கிறார், என் நினைவாக இருக்கிறார், அவர் கண்கள் என் மேல் இருக்கிறது, நான் அவரை துக்கப்படுத்துவது எப்படி? இதை சொல்லிதான் யோசேப்பு போத்திபாரோட பொண்டாட்டியோட கூட அவர் வந்து உடலுறவு வைத்த மறுத்து விட்டார். சட்டையெல்லாம் அவுத்துட்டு நீ வேணா வச்சுக்கோன்னு ஓடிட்டார். அப்படியே ஏன்? தேவன் எனக்கு காண்கிறார், அவருக்கு எதிராய் நான் பாவத்தை செய்து விட்டு அவருடைய முகத்துல எப்படி நான் முழிப்பேன்? அப்ப இருக்கிற அனுபவம் பேர் என்ன? சிறைச்சாலையின் அனுபவங்க. அவர் அடிமையா இருக்கிறார் அந்த ஊர்ல, இன்னும் பிரைம் மினிஸ்டர்லாம் ஆகல. அதனால்தான் அவர் பிரைம் மினிஸ்டரா மாறினார். ரட்சிப்பு எதனால் பிறந்தது என்று சொல்லிதான் நாம் இங்கே தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. கடைசி 2 வசனங்களை பார்த்து நாம் இந்த 8வது அதிகாரத்தை நிறைவு செய்வோம். இந்த ரட்சிப்பு என்கிற அந்த காரியம், ரட்சிப்பு என்கிற அனுபவத்துக்குள்ளாக நான் எப்படி நடந்து செல்வது, எப்படி கடந்து செல்வது? சிலருக்கு மட்டும் அது ஏன் செயல்பாட்டில் இருக்கு, சிலருக்கு ஏன் அது செயல்பாட்டிலே இருப்பதில்லை, ஏன் சூழ்நிலை மாறுவதில்லை? இதுதான் காரணம் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை, உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தை எப்படியா இருக்கிறது? தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு எந்த நிலைமையில இருக்கிறது? பிரச்சனை யாருக்கு தான் இல்லை. ஆனா சில பரிசுத்தவான்கள் மட்டும் அதை மேற்கொள்கிறார்கள், சிலரால முடியல. 2 பேரும் ராஜா தான், சவுலும் ராஜா தான், தாவீது ராஜா தான். தாவீதுக்கும் பிரச்சனைகள் இருந்தது, சவுலுக்கும் இருந்தது. சவுலும் பாத்தீங்கன்னா நான் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் வந்து அங்க ராஜா ஸ்தானத்துல தான் இருக்கிறார். இவர் 40 ஆண்டுகளா இருக்கிறார். எவ்வளவோ அரசியல் பிரச்சனை, தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஆனால் இவர் ரொம்ப சிறப்பாக ஆவியில செயல்படுகிறார். இவர் மாம்சத்துல விழுந்து போகிறார். ஏன்? ஒருத்தர் ரட்சிப்புன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. தேவனோட இணைந்து வேலை செய்வதென்றால் என்ன, தேவனை பிரியப்படுத்துவதுனா என்ன. எவ்வளோ பெரிய ஸ்தானாதிபதியா இருந்தாலும் தேவன் தான் எனக்கு மேலானவர், அவருக்கு நான் கீழ்ப்படிந்து அடிபணிந்து அவருக்கு பிரியமான காரியத்தை மட்டும் நான் செய்வேன். ஆனால் இவர் அதுக்கு ஆப்போசிட்டா போயிட்டார். கடைசியில போய் ஒரு சூனியக்காரியிடம் போய் அவர் வந்து சரணடையக்கூடிய நிலைமை. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாத்தீங்களா? அதனால்தான் பிரியமானவர்களே, எப்பொழுதும் நீங்கள் இதை வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். So Noah went out and his sons and his wife and his sons wives with him. Every நோவாவானவர் வெளியேறுகிறார், அந்த சிறையிலிருந்து வெளியேறுகிறார். அவரை பின்தொடர்ந்து every beast, every creeping thing, every bird and whatever creeps on the earth according to their families went out of the ark. அவரை பின்தொடர்ந்து எல்லா கால்நடைகளும், ஊறி செல்லக்கூடிய எல்லா பிராணிகளும், பறவைகளும் அவரை பின்தொடர்ந்து வெளியே வந்தது, சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தது. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு இந்த விடுதலை வேணும்னு சொல்லி இன்றைக்கு பரிதவிக்கிறீர்கள்? எனக்கு இந்த விடுதலை வேணும், நோவா பெற்றுக்கொண்ட விடுதலை எனக்கு வேணும். எல்லாத்துக்கும் விடுதலை வேணும், கண்டிப்பா விடுதலை உண்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தரை சார்ந்திருங்கள். இந்த கோட்பாடுகள் எல்லாம், இந்த நியமங்கள் எல்லாம் தயவு செஞ்சு கடைபிடிங்கள். எத்தனை அத்தியாயங்களை நாம் இந்த 8வது அதிகாரத்தில் செய்திருக்கிறோம் அல்லவா? ஏறத்தாழ 15 செஷன் பேசியிருக்கோம். தயவு செஞ்சு அதெல்லாம் திருப்பி திருப்பி கேளுங்க. விசுவாச ஜீவியத்திற்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கால் ஊன்றி நிற்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவரோடு கூட கிட்டி நெருங்கி நீங்க செயலாற்ற முடியும். தேவனை சார்ந்து இருக்கிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய முகத்தை பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் என்கிற அந்த வாக்குத்தத்த வசனங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்.
அப்பா, இந்த ரட்சிப்பு என்கிற காரியத்தை குறித்து எங்களிடம் நீர் பேசினீர். புதிய ஏற்பாடுல இயேசுவின் நாமம் அன்றி ரட்சிப்பு இல்லை. இயேசு அனுப்பப்பட்டார், மெஸ்ஸியாவாக இந்த உலகத்திற்கு பிறந்தார். அவர் நாமத்தின் நிமித்தமாக ரட்சிப்பு என்கிற காரியம் பிறந்தது. நாங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் என்னோடு கூட இணைந்திருக்கக்கூடிய இந்த சகோதர சகோதரிகளை நீர் நினைவு கூறும் சுவாமி. என்ன நிலைமை, என்ன சூழ்நிலை, வேலை அதல்லாத திண்டாட்டம், வியாதிகள், எல்லா விதமான போராட்டங்களுக்குள்ளும் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று வேதாகம் சொல்லுகிறது. கர்த்தர் எங்களோடு கூட இணைந்திருப்பார், ஆனால் எங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று வேதாகம் சொல்லுகிறது. அப்பா, இவர்களுக்கு விடுதலை பிறக்கட்டும். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இவர்கள் மேல் செயலாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன்ஸை இக்னோர் செய்யாதீங்க. எல்லா மெசேஜும் கேளுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் போடுங்க. எல்லாரும் கேட்கட்டும். இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தின் சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்துல ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக, எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இன்னும் உங்களுக்கு ஜெப தேவைகள், தனிப்பட்ட ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடமும் செல்லாதிருங்கள். தேவனிடம் சென்று மன்றாடுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு பிறக்கும், விடுதலை பிறக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆண்டவர் உங்களை தேடி வர பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அடுத்த அத்தியாயத்துல நாம் உடன்படிக்கை என்கிற காரியத்திற்குள்ளாக நுழைந்து விடுவோம். படிப்படியா எப்படி முன்னேறி போறோம் பார்த்தீங்களா? எவ்வளவு அழகாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து தந்து எவ்வளவாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் ரட்சிப்பு என்கிற அந்த காரியத்தை முடித்து இப்போ உடன்படிக்கை என்கிற அந்த காரியத்திற்குள்ளாக நுழைந்து செல்ல இருக்கிறோம். உடன்படிக்கை பார்ப்பீர்களானால் நிறைய அத்தியாயங்கள் தேவைப்படும். ஏனென்றால் இந்த உடன்படிக்கை நிமித்தமாகத்தான் ஆண்டவர் இன்னொரு படி நெருங்கி வருகிறார், இன்னொரு படி கிட்டி சேருகிறார். மனித குலத்தோடு கூட, மனிதர்களோடு கூட அவர் இணைந்து செயலாட்டும்படி அவர் விருப்பத்தை தெரிவிக்கிறார். அதுதான் உடன்படிக்கை. சேல் டீடு இல்லைங்களா? அந்த மாதிரி விற்கிறவரும் வாங்குறவர் ரெண்டு பேரும் இணைந்து அங்க கையெழுத்து போட்டாதான் அந்த ப்ராப்பர்ட்டி வேலிட். அந்த மாதிரி ஆண்டவர் மனிதர்களோட இணைந்து செயலாற்ற ஒரு படி முன்னெடுத்து வைக்கிறார். எப்படிப்பட்ட நிலைமையில இருந்த அந்த உலகம் ஆண்டவர் வெசனப்பட்டு அதை அழிச்சு விட வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் எடுக்கக்கூடியது அப்படியே மாறுகிறது. அதற்கு மூல காரணம் நோவா. ஸோ இதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நம்மளுடைய நிலைமை, அதாவது புதிய ஏற்பாடின் பிரகாரத்துல ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய இந்த தொடர்பும் உறவும் அந்த எந்த நிலைமையில இருக்கிறது, குறிப்பா தனிப்பட்ட ரீதியில நாம பார்க்க போகிறோம். எல்லாம் தயாராக இருங்க. நம் அதி சீக்கிரத்தில் சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.